தமிழ்நாட்டுக்கு திரும்பியும் ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும். காமராஜர் காலத்தில் எப்படி இருந்தோம், பக்தவச்சலம் அவங்களாம் ஆண்ட போது எப்படி இருந்தோம், அது போல ஒரு மறுமலர்ச்சி வரும். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த மழை வெள்ளத்தால் 2026 பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும். கடலோர பகுதியில் ஒரு பகுதியே பாதிக்கப்பட வாய்ப்பு. தமிழ்நாடு தான் நான் சொல்கிறது. அதில் முக்கியமாக பாதிக்கப்பட போகிற இடம், இந்தியாவில் 3 இடங்களில் நிலநடுக்கம் அதிகமான அளவில் மக்களை பாழாக்கும். கேரளாவில் கிராமம் உள்ள போச்சா, அதே போல உத்தரகாண்டில் நடக்கப்படும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுவும் எங்கே நிலவும்னு சொல்லட்டுமா, தங்கத்தின் விலை சரியும். 2028 தங்கம் மதிப்பிழக்கும். காரணம், பூமியின் வேகமே மாறிவிட்டது. இனி நமக்கு 25 மணி நேரம், அதுவாக தெரியுமா? அடுத்த பொங்கலுக்கு கரும்பை பார்ப்பதே அரிதாக இருக்கும். தங்கம் விலை ஏறும், வெள்ளி விலை குறையும், பங்கு சந்தை விழுந்துவிடும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகம் ரிலேட்டடாக நம்ம நிறைய விஷயங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அதையும் தாண்டி இன்னைக்கு ஜென்ரலாகவே நீ என்ன விஷயம் வேணாலும் கேளுவா அப்படின்னு சவால் விடுற மாதிரி இன்னைக்கு லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? இந்தியாவில் மழை ஆகட்டும் சரி, இல்லை வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்காங்க. அது பொருளாதாரம் எந்த அளவுக்கு நமக்கு முன்னேற்றம் ஏற்படும், அப்புறம் கோல்டு, பெட்ரோல் ப்ரைஸு, இதை பற்றிலாம் சொல்லுவீங்க? அதாவது கோல்டு விலை இன்னும் ஓராண்டு காலம் ஏறுமுகமாக தான் இருக்கும். அதாவது குரு பகவான் கடகத்தில் இருக்கும் வரை இதுதான் நிலைமை. இந்த நிலைமையை சரியாக பார்க்கணுன்னா 1980 வருடம் அப்போ தான் கோல்டு விலை ஏற ஆரம்பித்தது. அப்பத்துலேருந்து அந்த ஒரு வருடத்தில் மட்டும் 4 முறை மாறிவிட்டது 1980. காரணம், அப்போது குரு பகவான் மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இப்போவும் மிதுனத்தில் தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் செகண்ட் டைம் ஏய்க்கு. அதாவது தொட முடியாத அளவுக்கு விண்ணை தொடும் விலைன்னு, அந்த விண்ணை தொடும் விலை இப்போ வந்துடுச்சு. இதே ரிஃப்ளெக்ஷன் 1980 இருந்தது. 80க்கு முன்னாடி தங்கத்து விலையை எடுத்து பாருங்க, ரொம்ப கம்மி. சரியா? அப்போ 1980 இருந்து இதே நிலைமை தான் வருது. இப்போது அதே குரு பகவான் அதே இடத்துக்கு வந்துட்டார். ஸோ இன்னும் விலை உச்சம் தான் இருக்கும். மிச்சாகும். எவ்வளவுனா 1 வருட காலம், இன்னும் 1 வருட காலம். அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை சரியும். 20% சரியும். 2028 தங்கம் மதிப்பிழக்கும். காரணம், செயற்கை தங்கம் கண்டுபிடிக்கப்படும். ஆல்ரெடி இருக்கே, அது வேற. ஆர்டிஃபிஷியல். இது நான் சொல்கிறது கில்ட் எல்லாம் கிடையாது. காட் இட். தங்கமே. காரணம், நம்முடைய சித்தர்கள் தயார் செய்த ரசவாதம்னு ஒன்று இருக்குது. அந்த ரசவாத வித்தை உண்மை என்பதை வெளிநாட்டில் கண்டுபிடிச்சிருவாங்க. அணுக்கள் மாறும்போது செப்பு தங்கமாகும். எல்லாம் ஒன்று தானே, அல்மா மேட்டர். எல்லா பொருளும் ஒரே ஏகத்திலேருந்து பிறந்தது தானே இதெல்லாம். அப்போ திரும்பியும் அதுக்கே கொண்டு வர முடியும். இதுதான் ஒரு சமாச்சாரம். உண்மையிலேயே நம்மளுடைய கோளுடைய நகர்வும் ஒரு அணுவுக்குள் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் நகர்வும் ஒன்று தான். ஒன்று தான், சேம். அதுக்குள்ளேயே ராகு கேதுவும் இருக்கு. சயின்டிஃபிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எண்ட் ஆஃப் த டே ஏதாவது ஒரு இடத்துல அந்த மீட்டிங் பாயிண்ட் கட்டாயமா. இப்போ அணுக்கருக்குள்ளே போய் புரோட்டான்லாம் பிரிக்கும் போது ஃபிசிக்ஸ் தியரி ஃபெயில் ஆகிடுது. ஆமாம் சார். அதனால தான் அவங்க குவாண்டம் ஃபிசிக்ஸுக்கு போயிட்டாங்க.
அதோடைய இயல்பே வேற. எயின்ஸ்டீன் அவர் வந்து கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு முடிக்க முடியாம அப்படியே இறந்தாருன்னு கூட ஒரு விஷயம் இருக்கு. குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஆகிடுது. அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படியே எடுத்துனோம்னா ஜோசியத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டாக பிரிக்கப்படக்கூடிய அணுக்கரு வேறு வேறு இடத்தில் இருந்தாலும் இது வலது பக்கம் போனால் அது இடது பக்கம் போகிறதுன்னு விஞ்ஞானி சொல்கிறான். ஃபைன் சார். இப்போ இந்த கோல்டு ரேட்டு நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு நியூஸை கொடுத்துட்டீங்க. 2020 வேலை வாய்ப்பை பற்றி சொல்லுங்கள். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஓராண்டு காலம் சில தடுமாற்றம் உண்டாகும். 2026. ஆமாம். தொழிலாளர்கள் போராட்டம் உண்டாகும். இந்த யூனியன்லாம் சொல்லுவாங்களே, அந்த யூனியன் போராட்டம் உறுதியாக வரும் எல்லா மாநிலங்கள்லேயும். சில மாநிலங்கள் கட்டுக்கடங்கி போகும், கட்டுக்கடங்காமல் கூட போகும் போராட்டம். ஏன்னா அடிமட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். அப்புறம் அதிக வேலை நேரம் சில இடங்களில் அங்கீகரிக்கப்படும். இப்போது 8 மணி நேரம் இல்லையா, அது 12 மணி நேரமாகவோ 10 மணி நேரமாகவும் மாறுவதால் பலவிதமான தொழிலாளர் முதலாளி பிரச்சனை உண்டாகும். சரி, இந்த போராட்டம் உறுதியாக வரும். ரெண்டாவது, இந்தியாவில் 3 இடங்களில் நிலநடுக்கம் அதிகமான அளவில் மக்களை பாழாக்கும். எப்படின்னா, கேரளாவில் கிராமம் உள்ள போச்சா போன வருஷம், அதே போல இந்தியாவில் 3 இடங்களில் அதே போல ஒரு பூகம்பம், நிலநடுக்கம் நம்ம இந்தியாவில் வர்றது ரொம்ப ரேரு, ரொம்ப இல்லை வரும். அதுவும் எங்கே நடக்க போகிறதுன்றதை நான் சொல்கிறேன். முக்கியமாக உத்தரகாண்டில் நடக்க போகிறது. உத்தரகாண்டில் கட்டாயமாக ஒரு பெரிய நிலச்சரிவு இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுவும் எங்கே நிலவும்னு சொல்லட்டுமா, பத்ரிநாத் பக்கத்தில், பவிஷ்ய பத்ரி பக்கத்தில் நடக்க போகிறது. அந்த இடத்துல அந்த பூகம்பம் நடக்கும். ஒரு சிறிய கிராமமே பாதிக்கப்படும். இதை எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இது தவிர ஒரு குறிப்பிட்ட பகுதி கங்கை வெள்ளத்தால் அடித்து செல்லப்படும். அதுவும் எந்த பிளேஸ்? உத்தரகாண்ட் தான். உத்தரகாண்ட்லேயே தான். நிலநடுக்கம் வேற எங்கெந்த ஊர்லலாம் வரும்ன்றீங்க? அதாவது கேரளாவில் ஒரு நிலநடுக்கம் உண்டு, அப்புறம் கர்நாடகாவில் ஒரு நிலநடுக்கம். இந்த 3 தான் மேஜர். அது தவிர சில ஒரு 6 ரெக்டருக்கு கம்மியாக 4 ரெக்டருக்கு அதெல்லாம் நிறையா வரும், வராமல் இருக்காது. நிலநடுக்கம் வரும். சுனாமி இப்போதைக்கு கிடையாது. ஆனால் இந்த மழை வெள்ளத்தால் 2026 பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும். கடலோர பகுதியில் ஒரு பகுதியே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு தான் நான் சொல்கிறது. தமிழ்நாட்டில் அதிகபட்சம் இந்த கடல் ஓரத்தில் இருக்குது இல்லையா, அந்த இடங்கள் கட்டாயமாக பாதிக்கப்படும். அதில் முக்கியமாக பாதிக்கப்பட போகிற இடம் கல்பாக்கமும் பட்டணப்பாக்கமும், சென்னை பட்டணப்பாக்கம். ஆமாம், இதெல்லாம் நீங்கள் தாராளமாக குறித்து கொள்ளலாம். இதுக்கெல்லாம் ஜோதிடத்தில் ஆதாரம் இருக்குது. அதாவது வெறுமனே அப்படியே சொல்லிட முடியாது. காரணம் என்னென்னா, கர்ப்போட்டம்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கர்ப்போட்ட கணக்கை வைத்து கொண்டு பானுமத்தியம், அதாவது சுக்கிரனுக்கும் புதனுக்கும் நடுவில் சூரியன் இருக்கும்போது என்ன விளைவு ஏற்படுறது, இதை வைத்து கொண்டு இதை நம்ம மூத்தவர்கள், சித்தர்கள், ரிஷிகள் இதை வைத்து கொண்டு பலவிதமான கணிதங்களை பண்ணியிருக்காங்க. அந்த கணிதங்களை ஏன் உபயோகப்படுத்துறதுன்னா, அதை வெளியே சொல்வதால் கமர்ஷியல் வேல்யூ, வணிகத்தில் லாபம் கிடையாது. அதனால ஜோதிடர்கள் அதை விட்டாங்க. இப்போ இது எந்த மந்தில் நிகழும்? எல்லாமே ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நவம்பருக்குள்ள. டிசம்பர் மாதம் வந்தால் தான் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் பீதியிலேயே சுற்றுவோம். அப்படி இல்லை. நாம் இப்போ எல்லா விதமான கால நிலைமையும் மாறிவிட்டது. அதை ஒத்துக்கிறீங்களா? காலநிலைமை மாறிட்டது. ஏன் மாறிடுது? அந்த குளோபலைசேஷன் அப்படின்றது அதெல்லாம் இல்லை. இது மனித முயற்சியாலெல்லாம் மாறலை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. தப்பு. குளோபல் வார்மிங் இல்லை. அயனாம்சம்னு ஒரு கணக்கு இருக்குது. பூமி சாய்ந்து கொண்டே வருகிறதுன்றது தெரியுமா? பூமி நேர் அச்சில் இல்லை, சாய்ந்து கொண்டே வருகிறது. அதனால தான் எந்த இடத்துலலாம் வெயில் இருக்கணுமோ அங்கெல்லாம் குளிர் வருது, எங்கே குளிர் இருக்கணுமோ அங்கெல்லாம் வெயில் வருது.
காரணம் தன்னுடைய அச்சில் சாய்ந்து விட்டது, சாய்ந்து கொண்டே வருகிறது. அப்படி பார்த்தா ஜனவரி மாசத்துல இப்போ வரைக்கும் மழையே பெய்யாது, பொங்கலுக்கு அப்புறம் நாங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்கிறோம். அதுவே இல்லைங்க. இன்னொரு விஷயம், டிசம்பர் மாதமோ நவம்பர் மாதமோ மாங்காய் கிடைக்குமா? இப்போ நீங்கள் போய் வாங்கலாம், நவம்பர்லேயும் வாங்கலாம், டிசம்பர்லேயும் வாங்கலாம், எப்போ வேணால் வாங்கலாம் மாங்காய். மாங்காய் சீசன் இல்லைனாலும் இல்லை. மாங்காய்க்கு சீசன் உண்டு. ஆந்திராவில் ஒரு சீசன், தமிழ்நாட்டில் ஒரு சீசன், பாம்பேயில் ஒரு சீசன். சரியா? முதல்ல வந்து அந்த ட்ராவல் எப்படி அந்த அட்சர எதிர்கிற நகரும்னா ஆந்திராவில் வரும், சென்னைக்கு வரும், அதுக்கப்புறம் கடைசியில் மாம்பழம் மாம்பழ சீசன் வேறு. இப்போ அந்த சீசன் எல்லாம் மாறிவிட்டது. புரியுதா உங்களுக்கு? பூமியின் வேகமே மாறிவிட்டது. இனி நமக்கு 25 மணி நேரம், அதுவாக தெரியுமா? அதுதானே கணக்கில் எடுத்துக்கணும். 25 hours. பூமியின் வேகம் மாறிவிட்டது. நான் சொல்லலை, நாசா சொல்கிறேன். காரணம், வேகம் குறைய குறைய நேரம் அதிகமாகும் இல்லையா? அதானே கணக்கு. சார் இப்போ இதை கேட்கும்போதே ஒரு மாதிரி பீதியில தான் சார் இருக்கு. என்னென்னமோ சொல்றீங்களே, நாங்கள் எப்படி வாழ போகிறோம் 2026 அப்படின்ற ஒரு அதுவே ஒரு படபடப்பாக இருக்கு சார். அதை சொல்லுங்கள் சார், எவ்வளோ நல்ல விஷயங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் வரவே இல்லையே சார். எங்களுக்கு என்ன நல்லது நடக்கும்? நல்ல விஷயங்கள், அதிநவீன கம்ப்யூட்டர்கள், கணனிகள் இந்தியர்களால் கண்டுபிடிக்கப்படும். இதையும் தவிர விவசாயத்தில் பெரிய புரட்சி ஒன்று நிகழும். சூப்பர். அதனால இப்போ 10 ஏக்கரில் செய்து கொண்டிருந்த விவசாயத்தை அதே மகசூலை 1 ஏக்கரில் பெறக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அடையும். இது ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ். ரெண்டாவது, இந்தியாவை பொறுத்தவரை வறுமை ஒழியும். 100க்கு 100%. இது வந்து ஆறுதலான வார்த்தையே இல்லை. சரி. அதாவது வறுமை ஒழியும், மக்களிடம் பணப்புழக்கம் ஓரளவுக்கு நல்ல முறையில் இருக்கும், பொருளாதாரம், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் தானியங்கள் விலை அதிகமாகும், அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமாகும். காரணம், இந்த மழை வெள்ளத்தால் சில அழிவுகள் உண்டாகும். காய்கறிகள். ஆமாம். மற்றது கரும்பு விவசாயம் 25% குறையும். அடுத்த பொங்கலுக்கு கரும்பை பார்ப்பதே அரிதாக இருக்கும். அதனால் சர்க்கரை விலை ஏறும். இது எப்போத்துலேருந்து ஏறும்ன்றீங்க? இது இந்த சீசன்லேருந்தே ஜூன் ஜூலைக்கு அப்புறம் உள்ள இந்த விவசாயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பாதிக்கப்படும். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, புளி விலை அதிகமானால் மாங்காய் விலை குறையும். மாங்காய் விலை எந்த வருடம் அதிகமோ புளி விலை குறையும். காரணம், இதுக்கு பொதுவான கிரகம் வந்து சுக்கிரன். இந்த சுக்கிரனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சமீபத்தில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதான் நல்லது. சுக்கிரன் மீனத்தை அடைந்து விட்டு மேஷத்துக்கு போகும்போது வெள்ளி விலை குறையும். காரணம், சுக்கிரன்னா வெள்ளிக்கான காரகன். ஆனால் தங்கம் விலை ஏறும், வெள்ளி விலை குறையும், பங்கு சந்தை விழுந்துவிடும். கட்டாயமாக. அதாவது இன்னும் ஒரு வருட காலத்துக்கு பங்கு சந்தையில் அதிகமான ஏற்றம் இருக்காது, இறக்கம்னா வரலாம். அதனால் பலவிதமான பாதிப்புகளும் வரும் பொதுமக்கள், பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு. அதாவது இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், நான் இந்த ஷேர்ஸ் வாங்கி போடணும், அது மாதிரிலாம் வாங்கி போடணும்னு நினைக்கிறவங்க கஷ்டம். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படின்னு கேளுங்க. கோல்டு வேற, தங்கம் வேற, பங்கு சந்தை வேற. இல்லை, அதில் கூட ட்ரேட் பண்ணுறவங்க. அதாவது பங்கு சந்தைக்கான கிரகம் வந்து சுக்கிரனும் சந்திரனும். தங்கத்துக்கான கிரகம் வந்து குரு, அவர் தான் பொன் பரமகுருன்னு பேர். அவர் ரிஷபராசின்றதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், அது பார்த்துருக்கீங்களா சிம்பலை? ரிஷபராசியை காளை, அதுதான் ஷேர் மார்க்கெட். காளைக்கு இன்னொரு பேர் என்ன? புல். ஷேர் மார்க்கெட்டுடைய டேர்ம் என்ன? புல் அண்ட் பேர். புரியுதா உங்களுக்கு? புல் அண்ட் பேர்.
ரிஷபம்னா புல், நேராக விருச்சிகத்துக்கு வந்ததுன்னா பேர். அப்போது எப்போதெல்லாம் ரிஷபம் தலையிடுகிறதோ அப்போ மார்க்கெட்டு உச்சத்தில் போகும், விருச்சிகம் தொடர்பில் வருகிறதோ அப்போல்லாம் மார்க்கெட்டு டவுன் ஆகிடுமா சார்? இது போல் சில விதமான கணக்குகள் இருக்குது. இந்த கணக்குகளை வைத்து தான் எல்லா விதமான பந்தயங்களையும் கணிக்கலாம். அடுத்ததான் வந்து இந்த விஷயம் நடுவில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த வந்து ஒரு அந்யோன்யம் இல்லாமல் டைவர்ஸ் ஆகிற ஒரு கேசஸ்லாம் இப்போ நிறைய இருக்குது சார். அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதுலையும் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனைகள், அதெல்லாம் எப்படி சார் வரப்போகிறோம் இந்த 2026 இருக்கும்? 2026 மட்டும் இல்லை, இனி வரும் வருடங்கள் எல்லா வருடங்களிலும் அந்த பிரச்சனை ஜாஸ்தியாகும். புருஷன் பொண்டாட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் அதிகமாகும். காரணம் விஞ்ஞானிகளே சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு தேவையான, குழந்தை பிறப்புக்கு தேவையான XY குரோமோசோம் இருக்கு, அதோடைய குறைபாடு இந்த ஜீன்லேயே வந்துடுச்சு நம்மளுக்கு. அதனால குழந்தை பிறப்பதே இது கஷ்டம். அதனால தான் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் அதிகமாகிடுச்சு. ஒன்று நம்மளுடைய உணவு பழக்கம் எல்லாமே காரணம் அதில். ரெண்டாவது, கணவன் மனைவி பிரச்சனைக்கு காரணம் சரியாக பொருத்தம் பார்க்காத செய்து விடுகிறார்கள். திருமண பொருத்தம் சரியாக பார்க்கறது இல்லை. லவ் மேரேஜஸில் கூட இப்போ ஜோசியம் பார்த்து சொல்கிறது கேளுங்க. இப்போது இந்த பொருத்தம் பார்க்காத இருக்கிறதுனால தான் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா பிக் பேக்கெட் கேஸை விட டைவர்ஸ் கேஸ் தான் ஜாஸ்தி. ரைட்டா? இதுக்கு காரணம் என்னென்னா கம்பேட்டபிலிட்டி, மனம் ஒத்துப்போவது. வசிய பொருத்தம்னு ஒன்று இருக்குது. அந்த வசிய பொருத்தம் யாரும் பார்க்குறதே கிடையாது. அந்த வசிய பொருத்தம் மட்டும் கரெக்டாக அமைஞ்சிடுதுன்னா 60 வருஷம் அந்த தம்பதிகள் பிரிக்கவே முடியாது. காற்று கூட அவங்க 2 பேருக்கு நடுவில் பூந்து போகாது, அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கும். புரியுது அவங்களுக்கு? இதையெல்லாம் மறந்துட்டாங்க. ரெண்டாவது, 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து திருமணம் செய்பவர்கள் கொஞ்சம் செலவு பண்ணி ஜோதிடர்களை அணுகி ஆராய்ந்து இருந்தால் அந்த 20 லட்சம் பாழாக போயிருக்காது. 20 லட்சம் மட்டும் இல்லை, வாழ்க்கை, பணத்தை விட வாழ்க்கை. ஏன்னா வாழ்க்கையே 2ஆக பிரிக்கலாம். இப்போ கிமு கிபின்றோமா, அதே போல் தீமு தீபின்னு பிரிக்கலாம். திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின். காரணம் என்னென்னா, நீங்கள் வேணால் பாருங்கள், நல்லா இருந்திருப்பான் கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் டவுன். கல்யாணத்துக்கு முன்னாடி சாதாரணமாக இருந்திருப்பான், கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய கோடீஸ்வரன் ஆகும். புரியுதா உங்களுக்கு? திருமணம் என்பது ஒரு திருப்பு முனை. அதுதான் வாழ்க்கையை முடிவு பண்ணுறது. உங்களுடைய படிப்போ செல்வமோ முடிவு பண்ணல. திருமணம், அவர்கள் 2 பேரும் சேர்ந்து எப்படி குடும்பத்தை கட்டமைக்கிறார்கள். அப்போ அதுக்கு பொருத்தங்களை ஒழுங்காக பார்த்தா வருத்தம் இருக்காது. பொருத்தம் தான் இல்லைன்னா வருத்தம் தான். சரி, அதுதான் இப்போது இந்த லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணும்போது நல்லா இருக்குது, லவ் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஒத்துமையே இல்லாமல் சண்டை போட்டு பிரியறதுக்கான கூட அந்த கிரகநிலைகளும் அந்த பொருத்தம் இல்லாத கட்டாயமாக 100க்கு 100%. நான் தான் சொல்கிறேனே, மேக்னெட்டும் இரும்பும் ஒட்டுறது எப்படி, ஒரு பொருளை ஃபெவிகால் போட்டு ஒட்டுறது எப்படி. ஃபெவிகால் போட்டிங்கன்னா கொஞ்ச நாள் அந்த காஞ்சி போனவுடனே அது கீழே விழுந்துடும் இல்லையா? ஆனால் இரும்பும் காந்தமும் 10,000 1000 வருஷம் ஆனாலும் நகராது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் வித்தியாசம். இப்போ நம்ம வீடுகள்லேயே அந்த சட்டையை மாட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா எவ்வளோ நாள் வரும்? 1 year 2 years, அதுக்கப்புறம் கீழே விழுந்துடும். ஆனால் இரும்பும் காந்தமும் எவ்வளோ வருஷமானாலும் நகராது. அப்போ இரும்பும் காந்தம் மாதிரி இருக்கணும்னா வசிய பொருத்தம் நல்ல முறையில் அமைய வேண்டும். வசிய பொருத்தம் பார்க்கணும். ரெண்டாவது, சாமுந்திரிகா லட்சணம் பார்த்து திருமணம் செய்தால் தொந்தரவே வராது. சாமுந்திரிகா லட்சணம் இதெல்லாம் புதுசாக இருக்கே. இல்லையே, அந்த காலத்தில் பெண் பார்க்கிற படலம்ன்றது எதுக்கு வந்தது? பெரியவர்கள் வந்து அந்த பெண்ணுடைய சாமுந்திரிகா லட்சணத்தை படிப்பாங்க. அந்த சைடு உள்ள பெரியவர்கள் இந்த ஜென்ட்டுடைய சாமுந்திரிகா லட்சணத்தை படிப்பார்கள். மூக்கு எவ்வளவு, காது எவ்வளவு நீளம், கண் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்தாலே ஒருத்தருடைய ராசி பலனை சொல்லிவிடலாம்.
அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் அப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் பார்த்தது 100%. நான் என்ன சொல்கிறேன், 40 வருஷம் முன்னாடி டைவர்ஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஆள் டைவர்ஸ் ஒரு ஊரில் பண்ணிட்டாலே அது பெரிய அஃபென்ஸாக எல்லாரும் பேசுவாங்க. ஒதுக்கி வைக்காத ஒரு குறை தான் கிட்டத்தட்ட. அப்போது இப்போ எப்படி, இப்போ டைவர்ஸுன்றது சாதாரண விஷயமாகி போச்சு. கரெக்டாக? அப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்ன? காரணம், இவங்க போவாங்க, அவங்களுடைய கார் வச்சுருக்காரா, பிஸ்னஸ் பண்ணுறாரா, இன்கம் என்ன, சேலரி ஸ்லிப்பை கொடுங்க, இப்படி தானே? அது மட்டும் வாழ்க்கை அல்ல. ஒத்துமையே இல்லைன்னா எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்போது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே வாழ்க்கையே. கண்டிப்பாக சார். அப்போ 2 பேருடைய ஒத்துமை எப்படி வரும்? வராது. அப்போ சாமுந்திரிகா லட்சணம் பார்க்கும்போது இவருடைய கை கால் முட்டியை தொடுகிறதா அல்லது பக்கத்திலாவது வருகிறதா பார்க்கணுமா இல்லையா? அப்படி பார்த்தாதான் செல்வத்தின் அழகு ஒன்று. ஆமாம், செல்வத்தின் அழகு. அதாவது கையுடைய நீளம் எப்பொழுது கால் முட்டியை தொடுகிறதோ அவர் ஏழை வீட்டில் பிறந்திருந்தாலும் ஒரு தலைவனாக இறந்து போவார். அந்த அளவுக்கு போவார். உதாரணம் வேணுமா? காமராஜர், சாம்ராஜ் உடையார் மைசூர், இவர்களுக்கெல்லாம் எப்படின்னா நின்றால் கை முட்டியை தொடும். காமராஜர் சாதாரண குடும்பத்தில் பிறந்தார், பெரிய அளவு இதுவானார். இது போல் சில லட்சணங்கள் இருக்குது. கண்ணுடைய லட்சணம், உதட்டுடைய லட்சணம், மூக்குடைய லட்சணம், காதுடைய லட்சணம். நீங்கள் வேணால் பாருங்கள், காது அதிகமாக நீளமாக இருப்பவர்கள் மிக மிக சாமர்த்தியமாக இருப்பார்கள், அறிவாளிகள். புத்தருடைய காதை பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மகாத்மா காந்தி காதை பார்த்தா தெரியும். அதே மாதிரி மிருகங்கள்லேயே உயர்ந்த அறிவுடைய மிருகம்னு சொல்லப்படக்கூடிய யானை, அதோடைய காதுகள் எப்படி இருக்கு? எப்போவுமே காதுகள் தான் அறிவு. காரணம், காதுகள் வெளியே தெரியாத மிருகங்கள் முட்டையிடும், காது வெளியே தெரியும் மிருகங்கள் குட்டி போடும். அப்போது காது தானே பரிணாம வளர்ச்சி. அப்போ காது தானே அறிவு. அதனால தானே திருவள்ளுவர் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், கண் செல்வம்னு சொல்ல, வாய் செல்வம்னு சொல்ல, செவிச்செல்வம். அப்போ காது தான் எல்லாத்துலேயுமே பிரதானமானது. அந்த காதின் வடிவம் எப்படி இருக்கு? ஓம். காது வடிவத்தை வரைஞ்சி பாருங்க, ஓம். அதில் அந்த இம்மு புள்ளி தான் நம்ம காது குத்துறோம், சரியா? அப்போ ஓங்காரம் என்பது என்ன? காது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக்காகவும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஸ்பிரிச்சுவலாகவும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது உண்மையாகவே ரொம்ப பிரமிக்கத்தக்கிற மாதிரி தான் சார் இருக்குது. சார் இப்போ 2026 சொல்லிட்டீங்க, குளோபலாக எல்லா விஷயங்களும் சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க, கரன்சி வேல்யூஸும் எல்லாமே சொல்லிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போது 2026 எப்படி அந்த சுனாமி இல்லை, ஆனால் ஏர்த் குவேக்கெலாம் வரும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. இதில் நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி நான் 2026 ஒன்று கணிச்சு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? 2026 இந்தியாவின் தலைமை மாறும். இந்தியாவின் தலைமை மாறும் 2026. இந்தியாவோட தலைமை ஆளும் கட்சி சொல்லலைனா, ஆளும் கட்சி அதே தான். ஆனால் தலைமையுள்ள நபர் ஓய்வெடுக்க சென்று விடுவார். இது கட்டாயமாக நடக்கும் 26 கடைசிக்குள்ள. இந்த வருஷத்தின் கடைசி தான் டிசம்பர் 31க்குள் இது கட்டாயமாக நிகழும். இதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. உண்மையாகவே இதில் மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நிஜமாவே ரொம்ப ஒரு சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே சொல்லிட்டீங்க. சட்டமன்ற தேர்தல் பற்றி சொல்லுவீங்களா? கட்டாயமாக ஒரு சித்தருடைய பாட்டு மட்டும் நான் படிக்கிறேன். இந்தியாவை பற்றி எழுதும்போது, விதவை ஆழ்வாள், முன்னவன் எரிவான் முன்னே துறவி ஆழ்வான்.
இதுதான் வார்த்தை. சார் விதவை ஆழ்வாள் யார் தெரியும்? முன்னவன் எரிவான் முன்னே, முன்பக்கம் மட்டும் எரிந்து இறந்து போவான் ஒரு ஆள், முன்பக்கம் மட்டும். அது யாருன்னு தெரியும் உங்களுக்கு, புரியுதா உங்களுக்கு? துறவி ஆழ்வான், துறவி ஆழ்வான் இப்போ வந்தாச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதை எழுதியிருக்காங்க சார்? இந்த ஒரு 4000-5000 வருஷம். இன்னும் வரப்போற காலங்கள் இது இப்படிதான் இருக்கும். எல்லாவற்றையும் பற்றி எழுதிட்டாங்க. இல்ல வரப்போற காலங்கள்ல இந்த துறவிதான் ஆள போறாரு. ஆழ்வான் இப்பொழுது சிம்மத்தில் கேது வந்தாச்சு. சிம்மம் என்பது ராஜாங்க ஸ்தானம் அல்லது அரியணைன்னு சொல்லலாம். சரி. கேது என்பது சந்நியாசி, துறவி கிரகம். அப்போ கேது வந்து அரியணைக்கு வருவார்னா என்ன அர்த்தம்? துறவி வருவார்னு அர்த்தம். 2026 கட்டாயமாக நடக்கும், சந்தேகமே வேண்டாம், உறுதியாக நடக்கும். இந்தியாவில் இது சொல்றீங்க, கட்டாயம். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சொல்வீங்களா? அதாவது தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஒரு புதிய செய்தி வந்து சேரும். என்ன செய்தின்னு சொன்னால், தமிழ்நாட்டுக்கு திரும்பியும் ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும். மறுமலர்ச்சினா, காமராஜர் காலத்தில் எப்படி இருந்தோம், பக்தவச்சலம் அவங்களாம் ஆண்ட போது எப்படி இருந்தோம், அது போல ஒரு மறுமலர்ச்சி வரும். சார் என்னென்னமோ சொல்கிறீங்க, எங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு க்யூரியாசிட்டியை டெவலப் பண்ணியிருக்கீங்க சார். நாங்கள் உண்மையாகவே 2026 இப்போ பல எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் நிஜமாகவே வந்து பயணம் செய்ய போகிறோம் சார். உண்மையாகவே இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டாலும் நிறைய விஷயங்கள் நாங்களும் வந்து கற்றுக்கிட்டோம். வரப்போகிற இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம திருப்பியும் உட்காந்து இது நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு நான் கண்டிப்பாக பேசுவேன் சார். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்துக்கும் உங்களோட எல்லா கருத்துகளுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.